கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன திரையை விட்டு பிரியங்கா விலக போறாங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதற்கு காரணம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த தூண் செல்லப்பிள்ளை அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் அவங்க தான் விஜய் பிரியங்கா. அந்த அளவுக்கு தன்னால் எப்படி பேச முடியுமோ பேசி ரசிகர்கள் மனசை கவர்ந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சமீபத்தில் இரண்டாவது திருமணம் நடந்திருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு திருமணம் ரொம்பவே ஷட்டிலாக தான் நடந்துருச்சு. மிகப்பெரிய அளவில் யாருக்குமே தெரியல. அந்த திருமணத்துக்கு பிறகு அவங்கள பற்றின நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, விஜய் பிரியங்கா அவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் சின்ன திரையில விஜய்வா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இந்த விஷயத்தை கேட்டு ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. என்னப்பா விஜய் டிவியில் ஏகப்பட்ட ஷோஸ் பண்ணுவாங்க, அவங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும், அவங்க இல்லாமல் விஜய் டிவியே கிடையாது, இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க கணவருக்கு இவங்க விஜேவா இருக்கிறது பிடிக்கலையோ, ஏன்னா விஜேவா இருந்தால் ப்ராப்பராக வீட்டில் இருக்க முடியாது, அடிக்கடி இவங்க வெளிநாடு போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நைட் டைம் வெளில போயிடுவாங்க, இதனால இவங்களோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அவரோட கணவர் வந்துட்டு சின்ன திரையில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் போல், இதுக்கப்புறம் விஜய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் போல், அதனால தான் இவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா விஜய் பிரியங்கா அவர்கள் இதுக்கப்புறம் விஜய் டிவில இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் போய்கிட்டு இருக்கு. என்னதான் ஆச்சு, எதனால தான் இந்த மாதிரியான டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, உண்மைதானா அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உண்மைதான். பட் என்ன மாதிரியான ரீசன் அப்படின்னா, இதற்கு கொஞ்சம் கூட வசிச்சாச்சி அவர்கள் காரணம் கிடையாது. சமீபத்தில் விஜய் டிவியை மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு நியூஸை கூட நம்மளோட சேனல்ல போட்டிருந்தோம். அந்த ஒரு சேனல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவியில் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பிரியங்கா, மாகாபா இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆங்கர்ஸாக இருக்காங்க. அப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய விஜய், பிரியங்கா இது மட்டும் இல்லாமல் நீயா நானா கோபி இருக்கார் இல்லையா, இவங்க எல்லாமே கூட இந்த சேனல்லேருந்து வெளியே போகிறாங்க. இந்த சேனல் மாற்றப்பட்டதன் காரணம் தான் இவங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்திருக்கு. இது உண்மைதானா அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் சமீபத்தில் இன்னொரு நியூஸுமே வந்திருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, விஜய் டிவியில் கிட்டத்தட்ட பல வருஷமாக சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியாக மாகாபாவும் விஜய் பிரியங்கா அவர்களும் தான் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இவங்களோட காம்பினேஷன். அண்ட் இந்த ஒரு சீசன் வரப்போகிற சீசனை பார்த்தீங்கன்னா மாகாபா ஆனந்த் கூட சேர்ந்து விஜய் பிரியங்கா அவர்கள் ஒர்க் பண்ண போகிறது இல்லையாமா, அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு நபர் தான் ஒர்க் பண்ண போகிறாங்களாமா. என்னப்பா சொல்கிற, இது உண்மையா அப்படின்னா எஸ், இதற்கு முன்னாடி விஜய் பிரியங்கா அவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு ரோலை இதுக்கப்புறம் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா மகாநதி அப்படிங்கிற சீரியல் மூலியமா அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மாகாபா கூட சேர்ந்து சூப்பர் சிங்கரை தொகுத்து வழங்க போகிறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளியாகி ஒருவேளை உண்மையாலுமே கோபி இது மாதிரி பிரியங்கா இவங்க எல்லாருமே வந்துட்டு சேனலை விட்டு வெளியே போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அப்படி போனால் என்ன ஆகும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.